நான் இந்து ஆலயத்தில் இருக்கும்போது தட்டு கொண்டாடுவாங்க. அதில் தேங்காய் இருக்கும், வாழைப்பழம் இருக்கும், பூ இருக்கும், சூடம் இருக்கும், இதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த பூசாரி வந்து கேட்பாரு, யார் பேருக்கு அர்ச்சனை அப்படின்னு கேட்பாரு. ஒரு பேர் சொன்னோன்னா அந்த பேரை சொல்லி அவர் அர்ச்சனை பண்ணுவார். வரும்போது அவர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பாக்கி இவங்களுக்கு கொடுப்பாரு. இது எதுக்கு கொடுக்கணும்? சாமி கேட்குதா? சாமிக்கு படைக்கிறேன்னு சொல்றாங்க. அது சாமிக்கு படைக்கிறது இல்லை, தங்களை படைப்பதற்கு அடையாளம். சாஸ்திரப்படி தேங்காய் நாரால நிறைய நாறு இருக்கும் சுத்திலும். இந்த நாறு எப்போதுமே இடையூறு நமக்கு. அதை பிச்சிடணும், நாரெல்லாம் பிச்சு போட்டுட்டு ஓடு ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த ஓடு கடினமான ஓடு இருதயம், அதை ஓங்கி அடிக்கணும், இருதயம் நொறுங்கணும். அது செதறும் போது அது உள்ள இருக்கிற தண்ணி வெளியே சிந்தும். அது மாதிரி இருதயம் நொறுங்கும் போது கண்கள் இருந்து கண்ணீர் வரணும். அப்ப உள்ள இருக்கிற வெண்மையான பாகம் பரிசுத்த வாழ்க்கையை காட்டும். இதுக்கு அடையாளமா தான் தேங்காயை உடைக்கிறாங்க. அதை கட்ட எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்லுவேன், ஆஹா இதுக்கு தானுங்களா, எங்களுக்கு தெரியாதே. நீங்கள் அறியாமல் செய்கிறீர்கள், நாங்கள் அறிந்து செய்கிறோம். நீங்க அடையாளமாக தேங்காயை உடைக்கிறீங்க, நாங்க உள்ளத்தை உடைக்கிறோம். ஐயா, உள்ளத்தை உடைக்கிறோம். என் பாவத்துக்காக என்னை சுற்றி இருக்கிற நார்களை பிரித்தெறிந்து விட்டு அந்த கடினமான இருதயத்தை இயேசுவின் நாமத்திலே உடைத்து இந்த உள்ளத்தை வெள்ளையாக்கிக் கொள்ள கண்ணீர் சிந்தி